சிறகடி காசு சீரியலில் இனி நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். விஜயா எந்த அளவுக்கு மீனாவை அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய நடனப்பள்ளி திறப்பு விழாவில் மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படுத்தாங்க. முத்து சொல்கிறாங்க, மீனா எதுவும் கவலைப்படாத, எங்கள் அம்மா இந்த மாதிரி பேசிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே தெரிஞ்சது தானே, தேளோட குணம் வந்து கொட்டுறது தானே, அது மாதிரி கொட்டுருச்சு, அதனால் ஒன்றும் நாங்கள் நினைக்கல அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, உனக்கு மனசுக்குள்ளே வலிக்க தான் செய்யும், எங்கள் அம்மா இப்படி பேசிடக்கூடாது அவங்க மத்தியில் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்லைங்க, தெரிஞ்ச விஷயம் தான், இதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தாகணும் இந்த வீட்டில். நான் என்ன பணக்கார வீட்டிலேருந்து தான் வந்தேன், இல்லை இல்லை ஏழை வீட்டில் தானேருந்து வந்தேன். அதுபோக உங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்து தவறலை அப்படின்னா எனக்கு இந்த சந்தர்ப்பவாத கல்யாணம் கூட நடந்திருக்காது தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அப்பாவோ நானோ வந்து உன் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசுனது தப்பு அப்படி இப்படிங்கிறாங்க. அது எனக்கு புரியுதுங்க. அவங்களுக்கு எப்போவுமே என்னை பிடிக்காது, ரோகிணியும் ஸ்ருதியும் தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க பணத்தோடு வந்தவங்க, நான் வந்து ஒன்றும் இல்லாமல் வந்தவா. அதனால் உங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்காதுங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி மீனா, அதை ஏன் நீ நினச்சி மனசை குழப்பிட்டு இருக்காத விடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வந்து பார்வதி வீட்டில் பயங்கர தோரணையாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி, இந்த நடனப்பள்ளியில் நான் பெரிய ஆளாக வந்தோன்னா உனக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், வாடகையை மட்டும் ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே வெளியே வராங்க. போர்டெலாம் பயங்கரமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆள் வந்து போர்டையே உற்று பார்த்துட்ருக்காரு, டிஜிட்டல் போர்டையே. உடனே பார்வதி சொல்கிறாங்க, விஜயா, யாரோ ஒரு ஆள் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறேன், வந்து வாசல்லே நின்று போட பார்த்துட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க, நடனம் கற்றுக்கணுமா அப்படிங்களா? இல்லை எனக்கு இல்லை. ஓ, உங்கள் பையனுக்கா பொண்ணுக்கா? சரி சரி வாங்க, ஃபீஸ் என்னன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நடனப்பள்ளி ஆரம்பித்ததுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா திருதுன்னு முழிக்காங்க. ஏம்மா, இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கும்போது வந்து இபி கனெக்ஷனை மாற்றிருக்கணும். இப்போ வந்து வீட்டு வீட்டு இபி கணக்கில் போயிட்டுருக்கு, சரியா? அந்த யூனிட் வேறு, கடை யூனிட் வேறு. நீங்கள் கடை யூனிட்டுக்கு நீங்கள் மாற்றிருக்கணும். நீங்கள் ஏன் மனு கொடுக்கல வைக்கல, உங்களுக்கு நாங்கள் ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா, நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணி தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க, அவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே வச்சுட்டாங்களே. ஏன் பார்வதி, நீனா சொன்னானே அப்படிங்கிறாங்க. உனக்கு நடனப்பள்ளி ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியாதா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உங்கள் பேச்செல்லாம் விடுங்க, இபி ஆஃபீஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க, சரியா? ஃபைன் வந்து 25,000 போட்டிருக்காங்க, 25,000 உடனே கட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் இபி கனெக்ஷனை கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. விஜயா, நல்லா இருப்ப, உன்னால் என் வீட்டுக்கு இருண்டு போயிடாமல் எப்படியாவது ரெடி பண்ணி இது பண்ணு அப்படிங்கிறாங்க. பார்வதி, நல்லா இருப்பேன், நான் ஃபீஸ் வந்தாலும் தந்துடுறேன், ஒரு 25,000 தான் தா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, ஆமாம், இந்த மாதிரி உனக்கு வீடும் தந்து என் கையிலேருந்து பணத்தையும் தருவணும், ஏன்டா பணம் ஏது? என் பையனே கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டு இருக்கதை நான் அதை வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன், 25,000 நான் எங்கே போவேன் அப்படிங்கிறாங்க. ஏதாவது நகை இருந்தாலும் கூட வச்சு தரேன் அப்படிங்கிறாங்க. நல்ல ஆள், வந்த முதல் நாளே வந்து நகையை கேட்கியம்மா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை, நடனப்பள்ளி ஆரம்பித்தோம்ல, அவங்க அதில் வந்து இபி கனெக்ஷன் வந்து மாற்றிருக்கணுமா, மாற்றலை, நீனும் மனோஜும் மாற்றி தரல, அதனால் ஃபைனை போட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி நினைவு வருது, ஆகா அதை மாற்றிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி, இப்போ என் கையில் எதுவும் காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. என்னம்மா, நீ தனியாக பிஸ்னஸ் பண்ணுறவன்ட்ட காசு இல்லையா? சரி, மனோஜுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மனோஜுக்கு அடிக்கிறாங்க. மனோஜ், இந்த மாதிரி எனக்கு 25,000 அர்ஜென்ட்டாக வேணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா 25,000 என்னம்மா அவசர தேவை அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நம்ம வந்து நடனப்பள்ளி ஆரம்பித்தோம்ல நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதான் ஆரம்பித்தோம்ல, அதை வந்து வீட்டு கரண்ட்லேயே வந்து ஆரம்பித்தது தப்பாம், அதனால் இபிலேருந்து ஃபைன் போட்டிருக்காங்க, இல்லைன்னா பார்வதி வீட்டு கரண்ட்டை பிடுங்கிடுவாங்களாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அங்கே பிடுங்கினா உங்களுக்கு என்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய், அங்கே தானடா நடனப்பள்ளி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, தயவுசெய்து 2 நாளாக கரண்ட் இல்லாமல் ஓட்டுங்க, அட்மிஷன் போட்ட பிறகு அதில் கட்டிக்கிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய், நாளே கரண்ட்டை பிடுங்கினா நல்லாவாடா இருக்கும், அம்மா வந்து லட்சக்கணக்கில் சம்பாரித்தா யார்கிட்ட கொடுக்க போகிறேன், உனக்கு தானே தரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. எனக்கு ஒரு 25,000 வேணும்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவ்வளோ காசு இல்லையாம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா நீ லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற, இப்போ நான் பணம் கேட்டால் இல்லைங்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் கடை திறந்ததுலேருந்து பெரிய வியாபாரம் ஆனது ஸ்ருதியோட அம்மாட்ட தான் வியாபாரம் ஆச்சு, ஆனால் அவங்களே பொருள் ரிட்டர்ன் தந்துட்டாங்க, அதனால் நம்ம கடைக்கு கொஞ்சம் பேரும் மைனஸ் ஆகிடுச்சு, அதனால் வியாபாரம் சரியாகவே இல்லைம்மா, பணம் இல்லைம்மா, நான் ஒரு பொருள் விற்றுச்சு, அந்த பொருளுக்கு விற்ற பணத்தை கூட நான் வந்து கம்பெனிக்கு கட்டிட்டேம்மா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே என்னடா, இப்போ எனக்கு பணம் வேணுமாடா, இல்லைனா இபி கனெக்ஷன் பிடுங்கிடுவாங்க, பார்வதி ரொம்பவே பயந்து போயிருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் ஏதாவது வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி, எங்கள் அம்மா ஃபோன் அடித்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் அடித்தாங்க, 25,000 கேட்குறாங்க, நீலாம் கொடுத்துட்ருக்காத, அப்புறம் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. நான் ஏன் கொடுக்க போகிறேன்,
நம்ம கல்லால் காசு 30,000 இருக்குது, கொடுத்தா அம்மா தரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அம்மாட்ட எப்படி கேட்குறது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஈபிக்காரங்க சொல்கிறாங்க, ஏம்மாங்க பாருங்கள், உங்களுக்கு 6 மணி வரைக்கும் டைம், 6 மணிக்கு நீங்கள் கட்டலையா ஈபி கனெக்ஷனை பிடுங்கி விட்ருவோம், அப்புறம் இருந்து தான் கிடக்கணும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, விஜயா உன்னால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு சரியா, உன்னை நம்பி வீடை தந்தேன், வீடை வந்து முதல் நாளே இருட்டாகிட்டேன், எனக்கு வந்து இப்போ அதை கட்டி என் வீட்டை வந்து மறுபடியும் ஒளிமயமாக்க அவ்வளோதான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பார்வதி நீ ரொம்ப இது பண்ணாத, எப்படினாலும் நான் சாயந்தரத்துக்குள்ளே கட்டி உனக்கு கரண்ட் வரதுக்கு நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, எனக்கு 25,000 வேணும் அப்படிங்கிறாங்க. நீனே பெரிய நடனப்பள்ளி வச்சு லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண போகிறேன்னா இப்போ என்கிட்ட 25,000 கட்டணுக்கு அப்படிங்கிறாரு நம்மளை. இல்லைங்க அது இல்லை, இந்த நான் நடனப்பள்ளி திறந்தோம்னாங்க, அதில் ஈபிக்காரங்க வந்து ஃபைன் போட்டாங்க அப்படி, அவங்க ஏன் போட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கியிருக்கணுமா, வீட்டு கரண்ட்லேருந்து நான் வந்து தொழில் பண்ணும்போது கடை கரண்ட்டை கொண்டு வரணும் பொழுது, அதுக்கு மனு கொடுத்து ரெடி பண்ணலை அப்படிங்கிறதுக்காக ஃபைன் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. போட தான் செய்வாங்க, இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணால் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தெரியாதா, மனோஜ் ரோகிணி கடை வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தொழில் பிஸியில் வந்து மறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. முத்து வராதப்போ என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அம்மா வந்து புதுசாக ஒரு நடன பள்ளி ஆரம்பித்தால, அதுக்கு வந்து ஈபிக்காரங்க வந்து ஃபைன் போட்டாங்களாம் அப்படிங்க. ஏன்ப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க நடனப்பள்ளி ஆரம்பிச்சிருக்கும் போது வீட்டு கரண்ட்லேருந்து கடை கரண்டை மாறுதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கணும்ல, இவங்க எழுதியே கொடுக்காம பண்ணியிருப்பாங்க போல், நாளை யாரோ பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா ரொம்பவே இதாக இருக்காங்க. அப்போ முத்து சொல்லுதான்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் தராமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து நான் தரணுமா தர வேண்டாமா நான் யோசிக்கணும், முத்து சொல்கிறதுக்கு மேட்டர் இல்லை. 25,000 லேசாக வருதா, ஏன் சிந்தனை பண்ணி செய்ய மாட்டீங்களா, உன் பையன் பெரிய படிச்சிருக்கான், 7 டிகிரி படிச்சிருக்கான், 8 டிகிரி படிச்சிருக்காமா, அதை சிந்தனை பண்ணி செய்ய மாட்டானா அப்படிங்கிறாங்க. எனக்கு இதை பற்றி தெரியாது, அவங்களுக்கு தான் எதோ யோசனையாக இருந்திருக்கணும், என்னை மாட்டி விட்டாங்க வச்சுட்டாங்க. இப்போ பார்வதி ஆமாங்கிறா, அவள் கரண்ட் இல்லாமல் எப்படிங்க இருப்பா, ஏசி இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டா, கொஞ்சம் நீங்கள் வந்து எப்படியாவது பேசுங்க வைங்க, பணத்தை தாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா 25,000 இப்போ எப்படி கட்டினா தான் முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாடா ஈபிக்காரங்க கதையில் பார்வதி வேறு கஷ்டப்படுவார்ல அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. எப்போ என்கிட்ட ஒரு 15,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீங்களும் தர வேண்டாம் முத்து, நீ வச்சுக்க வண்டிக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. தரதை வாங்குங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் காசோ அவன் ஆகாது, அவன் பொண்டாட்டி ஆகாது, அவங்க தர காசு மட்டும் உனக்கு ஆகுமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எப்படின்னாலும் உங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு தான் அவன் வந்து கார் வாங்கினான், அந்த காரில் உள்ள வருமானத்தை நம்ம வீட்டுக்கு கொடுக்கவே இல்லை வைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. சொன்னாங்க, வீட்டு செலவு பூரா அவன் பார்க்கான், உனக்கு மருந்து மாத்திரையிலேருந்து எல்லாமே அவன் தான் பார்க்கான், பேரில் இதில் வந்து அவன் என்ன செலவு புதுசாக பார்க்கணும், எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இன்றைக்கி நிலைமைக்கு பணம் தேவைப்படுதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க, அம்மா என்கிட்ட ஒரு 5,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அதையும் கொடுக்குறாங்க. மீதி அண்ணாமலையும் போட்டு அந்த ஈபி கொண்டு கட்டுறாங்க. கட்டிட்டு விஜயா அங்கே பாரு, இப்போவும் கூட உன்னுடைய நடனப்பள்ளியை வந்து காத்தது வந்து நானோ நீனோ கிடையாது, முத்து மீனாவும் தான். அதனால் அவங்கள வந்து ஒரு மதிக்க பாரு, பெரிய பணக்காரங்களை கூப்பிட்டு தான் திறக்கணும்னு இல்லை, நல்ல மனசுள்ளவங்க யாருனாலும் என்ன செய்யலாம், எதனாலும் திறந்து வைக்கலாம், முழு மனசோடு செஞ்சால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி அம்மா தான் ஈபிக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஈபியில் கனெக்ஷனே மாற்றாங்க, அவங்க தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. உடனே அவங்ககிட்ட போய் போகிறாங்க. அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன், 25,000 ஃபைனுன்னு அப்படிங்கிறாங்க. என்ன கட்ட முடியாமல் கரண்ட் பிடிங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, சாயந்தரத்துக்குள்ளே பணத்தை கட்டிட்டாங்க, அதனால் வந்துட்டு இது கனெக்ஷன் மறுபடியும் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த சூழ்நிலை டிஜிட்டல் போர்டு பூரா ரோட்டில் இருக்குது நடனப்பள்ளின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்ருதி அப்பாட்ட, இந்த மாதிரி முதல் நாள் வந்து அவளுக்கு ஏதாவது வகையில் ஆப்பு வைக்கலாம்னு நினச்சி பண்ணேங்க, அந்த 25,000 அந்த அந்த பிராந்தில் கட்டிட்டா, அந்த பிராந்து கட்டிட்டு இப்போ வந்து எப்படி என்ன செய்கிறது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் போர்டு பூரா ரோட்டில் தானே இருக்குதுன்னு சொன்னேன் அப்படிங்க அம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம், பொது இடத்துக்கு இடைஞ்ச பண்ணுதாங்க, அனுமதி பெறாமல் டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரியா, பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அனுமதி இல்லாமல் வாங்கினா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க, ஒரு கேஸை போடுவாங்க, போட்டுட்டு அவங்க கேஸுன்னு அலையட்டும், இந்த நடனப்பள்ளியை மூடிட்டு இதெல்லாம் இருக்கட்டும். அண்ணாமலையை நான் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தணும் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டில் ஒவ்வொரு தொழிலாக பண்ணிட்டு போவாங்க, இதை நான் பார்த்துட்ருப்பேனா. அந்த மனோஜ் அண்ணா ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்கான், முத்து அண்ணா சொந்தமாக கார் எடுத்து கொண்டு தான், அந்த விஜயா அந்த மீனா அண்ணா நடமாடும் பூக்கடை வச்சுருக்கா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பண்ணிட்டு போகிறாங்க, நான் பார்த்துட்டே இருக்கணுமா. சரி, நான் ஒன்றும் போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நடனப்பள்ளி வச்சுருக்காங்க புதுசாக,
அவங்க எந்த பெர்மிஷனுமே வாங்காமல் டிஜிட்டல் போர்டை ரோட்டில் வச்சுருக்காங்க. அது போக அந்த போகிற நடைபாதைக்கு அது இடைஞ்சலா இருக்குது. அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ஒன்றும் இல்லை, நேரில் வந்து பெட்டிஷன் கொடுத்துடலாமா சார் அப்படிங்கிறேன். நான் கொடுத்தா நல்லா இருக்காது, என் வீட்டு வேலைக்காரனை வர சொல்கிறேன், அவன்கிட்ட ஒரு பெட்டிஷன் எழுதி வாங்கிக்கோங்க, என்னை வந்து சாயந்தரம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. நேராக வேலைக்காரனை கூப்பிட்டு பேசுகிறாரு. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, அவங்க ஒரு பெட்டிஷன் எழுதி வச்சுருப்பாங்க, கையெழுத்து மட்டும் போட்டு வந்துடு, வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. நேராக அந்த பெட்டிஷனில் போய் கையெழுத்தை போட்டு கொண்டு கொடுக்காங்க. கொடுத்தோடனே கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு நேராக போலீஸ் வந்து விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயாங்கிறது யார் அப்படிங்கிறாங்க. உடனே நான் தான் சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் நடன பள்ளி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சார் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ சொல்லிக் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிலில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம், ஜெயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எந்த பெர்மிஷனும் வாங்காமல் ரோட்டை மறித்து நீங்கள் டிஜிட்டல் போர்டு வச்சுருக்கீங்க, அது போக பெர்மிஷனும் வாங்கலை போலீஸ் ஸ்டேஷனில், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடத்தாதான் தகவல் சொல்ல வேண்டாமா அப்படி இப்படிங்கிறாங்க. சார் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அதை ஏற்பாடு பண்ணது வந்து மனோஜ் ரோகிணி தான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணியா, அவங்களையும் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஒன்றா போலீஸ் வர சொல்கிறாங்க ஸ்டேஷனுக்கு. எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்காரு. இல்லைடா, நம்ம தானே வந்து என் நடன பள்ளிக்கு டிஜிட்டல் போர்டெலாம் வச்சோம், அதான் உன்னையும் ரோகிணியும் கூப்பிடுதாங்க போலீஸு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த முத்து தாம்மா ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க. முத்தை திருதுன்னு முழிக்காங்க. டேய் முத்து, ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் போலீஸே சொல்லியிருப்ப வச்சுருப்ப அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ பணம் கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் ஐபிக்கு, எப்படியாவது என்னை மாட்டி விடுன்னு நினச்சேன், இப்போ என்ன பணத்தை கொடுத்தா நம்ம வந்து சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இப்படி பண்ணியிருக்க வச்சுருக்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு பண்ணது என்ன ஆள் கிடையாதுமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் அவர் நினைப்பார், நீங்கள் வந்து நான் கெட்டு போனோம் அவர் நினைப்பார் வைப்பார் அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, உங்களால் நம்ப மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து இதெல்லாம் பிறகு பேசிகிட்டு இருக்க, முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க விஜயா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வச்சு பிள்ளையத்தை கூட்டி போகிறாங்க. எங்கள் அண்ணாமலை ரொம்பவே கண்ணீர் சிந்துறாரு. கவலைப்படாதாங்கப்பா, அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு பொண்ணுக்காரே முட்டா பையல என்னடா செஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிறேன். நீ தானடா அம்மாவோட நடன பள்ளிக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணவன் வந்து போலீஸில் பெர்மிஷன் வாங்கணும்னு தெரியாதா, அது போக ரோட்டில் டிஜிட்டல் போட வைப்பேன், ஏன் வந்து ஆன்ட்டி வீட்டு மேலே வைக்க தெரியாதோ, லூஸாடா நீ அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. டேய் என்னையும் போலீஸ் விசாரணை கூப்பிட்றாங்களா, நான் எப்படிடா போகிறது வைக்கிறது அப்படி இப்படிங்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே போலீஸ் அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு போயிடுறாங்க. மனோஜ் நீங்கள் தானே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் தான் அந்த கடையை நடத்திட்டு இருக்கிறேன், அந்த கடையோட ஓனர் அப்படி இப்படின்னு இருக்காங்க. தம்பி நீங்கள் எந்த படமும் பிறகு போடுங்க, இப்போ வந்து சட்டப்படி என்னவோ அதை எதிர்கொள்ளுங்க, ஸ்டேஷனுக்கு வரல வாங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் போங்க, நான் என் காரில் வரேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேறு ஆள்கிட்ட சொல்லுங்கள் தம்பி, முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏற்றி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்து ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க. மனோஜுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னடா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. பின்னாடி பார்க்குறாங்க, போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் உடனே சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் கிடைச்சா சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும், அவர் ஸ்டேஷன்லாம் இருக்கார், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு வியாபாரம் அது இதுங்கிறாங்க. இல்லை விசாரித்தவங்களும் உங்கள் அத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த கடையை திறப்பு விழாக்கு ஏற்பாடு எல்லாமே நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணதாங்க சொன்னாங்க, அதனால் உங்கள் மேலே தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே அலறாங்க. அங்கே போனோன்னே, ஏன் மனோஜ் இப்படி பண்ணியிருக்கீங்க ஆண்ட்டி, நீங்கள் மாட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவங்க 2 பேருக்கு தான் அறிவு இல்லை, நீங்கள் வந்து போலீஸில் பெர்மிஷன் வாங்கணும்னு தெரியாதா, ரோட்டில் டிஜிட்டல் போர்டு வைக்கும்போது மக்களுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சார் இவங்க 2 பேர் மேலும் தப்பு, என்னையே விடுங்க வீட்டுக்கு அப்படி இப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஏம்மா என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு எங்களை காட்டி கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீங்கள் 2 தானே நடத்துறீங்க, அதான் கேட்டாங்க அவங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே முத்து வக்கீலோடு வராரு. வந்தோடனே சார் இந்த மாதிரி அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்க இன்னசென்ட் பர்சன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் தெரில சார், அவரை கேட்டால் 7 டிகிரி படித்தேன் 8 டிகிரி படித்தேங்கிறாரு அந்த மனோஜ். அது போக வந்துட்டு பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு, பெரிய ஓனரு, 10 பேருக்கு நான் மாதம் சம்பளம் கொடுக்கேன், என்னையும் வந்து நீங்கள் போலீஸ் ஜீப்பில் கூப்பிட்டு வரீங்களா, யாரையாச்சும் என்ன அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அது போக வந்து பெட்டிஷன் வந்து எழுத்து மூலமாக கொடுத்துருக்காங்க, மொட்டை பெட்டிஷன்லாம் கிடையாது, பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் நடவடிக்கை எடுத்து தான் முடியும் அப்படிங்கிறாங்க. சார் இது என்ன பெரிய செக்ஷனா சார், ரிமாண்டாக பண்ண போகிறீங்க, நீங்கள் பெயிலில் தான் விட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பெயிலெல்லாம் விடுற மாதிரி இல்லை, செஷன் பெயில் விட முடியாது, அதனால் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே வக்கீல் சொல்கிறார், சார் இது பெரிய அஃபென்ஸ் கிடையாது, ஏன் நடந்துருச்சு, அதுக்கு நாங்கள் ஃபைன் கட்ட தயாராக இருக்கோம் கோர்ட்டில், இப்போ நீங்கள் ஜாமீன் கொடுங்க வைங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை சார் இதில் ரொம்ப எதிர்ப்பு இருக்குது, ஏற்கனவே அவங்க வந்து இடைஞ்ச பொண்ணு தாங்க வைக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பெட்டிஷன், இபிலையும் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குது, இபியில் முடிச்சாது சார் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ரிசிப்டை சரண்டர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சொன்ன யார் சார் பெட்டிஷன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த பேரில் ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் அட்ரஸை கொஞ்சம் கிடைக்குமா சார் அப்படிங்கிறாங்க. தரேன், என்ன பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை கொடுக்குறாங்க. உடனே நம்பர் அடிக்கும்போது இந்த மாதிரி ஹலோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் பெட்டிஷன் கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் ஓனர் கொடுக்க சொன்னார்,
உங்கள் ஓனர் யார் அப்படிங்கிறாங்க. ரயில்வே வேலை பார்க்கார்ல வாசுதேவன், அவர் தான் வந்து எங்கள் ஓனரு, அவர் தான் வந்து பெட்டிஷன் கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறாங்க. உடனே இதை முத்துட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி எப்பா ரயில்வேல யார் பெரிய ஒரு ஆஃபீஸர் வாசுதேவன் யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் தம்பி பொண்டாட்டியோட அப்பா தான் அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் உள்ள வேலைக்காரங்க தான் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து அவரை கொடுக்க சொன்னதே உங்கள் மாமா தானா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. இந்த வாசுதேவன் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் வைக்கணும் இதே பண்ணிகிட்ருக்கான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க. உடனே அண்ணாமலை என்னப்பா கோவமாக இருக்கே என்ன அப்படி ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே வக்கீல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டை மேலே பெட்டிஷன் கொடுத்து வாசுதேவன் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்க தான். ஆனால் அவர்கிட்ட கேட்கையில் இந்த மாதிரி எங்கள் ஓனர் தான் கொடுக்க சொன்னார், வாபஸ் உடனே எங்கள் ஓனர் சொன்னால் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்போ நான் அவனை என்ன செய்தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே முத்துட்ட அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து நீ கோவப்படாத, தப்பு இவங்க மேலேயும் இருக்குது. அவன் வந்து எப்படியாவது நம்மளை வந்து அசிங்கப்படுத்துன்னு நினச்சிட்டு இருந்தான் அந்த வாசுதேவன். இந்த வழியில் அசிங்கப்படுத்துகிறான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம சட்டப்படியே செஞ்சுக்கிடுவோம். கேஸ் போட்டதாக இருக்கட்டும், பார்த்துக்கலாம். என்ன ஸ்டேஷன் பேரில் விட்ருவாங்களா அப்படின்னாலும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃபைனை கட்டிக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் பேரில் கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. போனோடனே போலீஸ்லேருந்து சொல்கிறாங்க, கண்டிஷன் பெயிலில் 1 வாரம் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நான் பெரிய பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கேன், நான் வந்து 10 மணிக்கெலாம் தினம் வர முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, 10 மணிக்கு கரெக்டாக வரலன்னா 11 மணிக்கு நீ உள்ளே போ அப்படின்றாங்க. இதை கேட்டால் மனோஜ் அலறி போய் வீட்டுக்கு போகிறாரு. உடனே முத்து வீட்டில் போய் மனோஜை வலுவலுன்னு நினைக்காரு. இதை அறிவு கட்டவனே, ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா பெர்மிஷன் அவனுக்கு தெரியாதா? போர்டை வந்து டிஜிட்டல் போர்டு ரோட்டில் தான் வைப்பியா, என் சைடில் வைக்க தெரியாதா அப்படி அப்படிங்கிறாரு. எனக்கு எப்படிடா தெரியும், எனக்கு இது அனுபவம் இருக்குது வைக்கி அப்படி இப்படிங்கிறாங்க. உன் கடையை நீ நடத்துகிறல்ல, அந்த கடையை நடத்தும் போது வந்து பெர்மிஷன் வாங்கணும் வைக்கணும்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அந்த பெர்மிஷன் எல்லாமே வந்து ரோஹிணி தான் ஏற்பாடு பண்ண ஆள் வச்சு, எனக்கு அதனால் தெரில வைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும்டா, நீங்களா ஒரு யோசனை பண்ணி நீங்களாக வச்சா அப்படி தான் ஆகும் பார்த்தல. இப்போ அசிங்கம் யாருக்கு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தானே. அம்மா வந்து ஸ்டேஷனில் இருக்குன்னு எனக்கு தலையெழுத்தா, நீங்கள் 2 பேரும் பண்ண பாடு தானே இப்படி இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்தை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, டேய் நாங்கள் போனது காரணம் நீனும் தான் அப்படிங்கிற. நான் என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. நீனும் உன் பொண்டாட்டியும் வந்து திறப்பு விழாவுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன், அதேமாரி வந்தீங்க, வாய் வச்ச இந்த மாதிரி திறப்பு விழா அன்றைக்கே வாய் வச்ச சரி வராது வைக்காதுன்னு, அதான் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் உங்கள் பையன் நினைப்பார், இப்படிலாம் பேசாதங்க அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா மனசு இல்லாமல் பேசாத சரியா, இந்த மாதிரி நீ வந்து வெளிவர காரணம் ஒருத்தன், 2வது வந்து ஈபியில் அந்த பணம் கட்டும்போது என்கிட்டையும் கையில் பைசா இல்லை, அவன் தான் கையிலேருந்து அவனும் முன்னாடி தான் கட்டினாங்க, கட்டி உன்னை வந்து காப்பாற்றி விட்ருக்காங்க. ஆனால் வந்து கொஞ்ச நேரத்தில் நன்றி கட்டத்தனமாக பேசுகிறத பற்றி அப்படிலாம் இருக்கவே இருக்காதா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்பா பணம் இதெல்லாம் அதை பற்றி நினைக்கலப்பா விடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனவன் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த அவங்க வாசுதேவன் அவங்க வீட்டில் உள்ள வேலைக்காரங்க தானே, சுருதிகிட்ட சொல்லி அதை வாபஸ் வாங்க சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ரவியும் வராங்க, எப்பா நான் கேள்விப்பட்டேன் அம்மாவை ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிட்டாங்களாம் வச்சுட்டாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி கேட்குறாங்க, யார் அங்கிள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணா, ஆண்டி யாருமே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கிள் மேலாம் பண்ணல, என் மேலே தான்மா பண்ணியிருக்காங்க, அது நடனப்பள்ளி வச்சுருந்தோம்லாமா, பெர்மிஷன் வாங்கலாம் வைக்கலன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் உங்கள் அப்பாட்ட வேணால் கேளு அப்படிங்கிறாங்க. உடனே கேட்குறாங்க. உடனே கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, ஆமாம் ரோட்டில் வந்து கார் போக முடியல, அப்படி இருக்கும்போது வந்து இடைஞ்சலாக இருந்துச்சு, அதை ஏன் வேலைக்காரனை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்க, இல்லைன்னா தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அச்சா நீங்கள் அங்கே எதுக்கு வரீங்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எந்த தெருவில் யாருனாலும் போகலாம், அப்படி இருக்கும்போது வந்து ரோட்டை மறித்து வச்சா கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வாங்க, அதெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நாங்கள் ஸ்டேஷன் பில் போட்டு வந்துவிட்டோம், இன்னும் கோர்ட்டில் பார்த்துக்குறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இப்படிலாம் சில்லறத்தனமாக இறங்காதாங்க. அம்மா தான் வந்து அந்த நடன பள்ளியே துவங்கி வச்சாங்க, அவங்க துவங்கி வச்ச பள்ளியே மூடணும்னு நீங்கள் நினைக்கிங்க, அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது வைக்காது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதியோட அம்மாட்ட ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க மீனா. என்ன சம்மந்தி இப்படி பண்ணி வச்சுருக்காரு உங்கள் வீட்டுக்காரரு அப்படிங்கிறாங்க. சம்மந்தி எனக்கு தெரியாது, இந்த விஷயத்துக்கு நாங்கள் சம்மந்தம் இல்லை, நான் வீட்டுக்கு போக வேண்டியது நடந்திருக்கு, நான் ஒரு சத்தம் போட்டு அதை வாபஸ் வாங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதான் நாங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு வந்துட்டோமே சம்மந்தி, எங்கள் குடும்பத்தில் யாருமே வந்து ஸ்டேஷனுக்கு போனதில்லை, ரவியும் சுருதியும் கல்யாணம் முடிக்கும் போது தான் ஸ்டேஷனில் போய் கிடந்தோம், மற்றபடி இந்த முத்துக்கு எந்த பிரச்சனைனா கூட நாங்கள் தலையிடவே மாட்டோம், அப்படி இருக்கும்போது எங்களை அசிங்கப்படுத்திங்க சம்மந்தி, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. எங்கே விஜயான்னு எப்படி பேசுகிறா அப்படிங்கிறாங்க. அவள் பெரிய இவா, அவளை சம்மந்தப்படுறது பெரிய மேட்ரு கிடையாது, ஸ்ருதிக்கு வந்து நகையோ பொருளையோ எதையோ கொண்டு போனால் வாயை பொழந்துக்கிட்டு ஏற்றுக்கிட போகிறா, அப்பேற்பட்டவ தானே வா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், விஜயாவை கவர் பண்ணது பெரிய மேட்ரு கிடையாது,
இப்போ நடனப்பள்ளி வச்சுருக்கான், எனக்கு தெரிஞ்ச 2 பேரும் வந்து நடனப்பள்ளியில் சேர்த்து விட்டு ஆளுக்கு 1000 கையில் கொடுத்தா ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க போகிறான். இது நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வீட்டில் முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எப்போ அந்த வாசவனுக்கும் அவங்க வீட்டில் எவ்வளோ திமிரு வைக்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவே ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா செஞ்சது சரியா? சரி கிடையாது, தப்பு தான். அதுக்காக எங்கள் அப்பாவை பேச வேண்டாம். எங்கள் அப்பா இந்த வீட்டுக்கும் ஆகலை அப்படின்னா எங்கள் அப்பா குடும்பத்துக்கு நான் போகவே மாட்டேன், அவங்களையும் இங்கே வர வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போன அடிக்காங்க. ஏம்மா இனிமேல் நல்லது கெட்டதுக்கு மட்டுமே நீங்கள் வந்தால் போதும், அதுவும் கூப்பிட்டா வந்தால் போதும், உன் சௌரியத்துக்கு என்ன பார்க்கன்னு சொல்லி இந்த வீட்டுக்கெலாம் வரக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னடி எனக்கு இருக்குது ஒரே பொண்ணு, நீ உன் வீட்டுக்கு வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ வந்தாலே இந்த வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையாக வருது, அதனால் இந்த வீட்டுக்கு நீ வர வேண்டாம். இந்த நடனப்பள்ளி திறப்புலாவுக்கு நீ வந்திருக்க, அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி ஆன்ட்டி மேலே நடவடிக்கை இருக்காங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வேறு யார் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட எங்களுக்கு வந்து வலிக்காது, நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணால் எவ்வளோ வலியாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏண்டி உங்கள் அப்பா தான் வந்து அவர் பட்ட அவமானத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி பண்ணியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. நான்லாம் உன்னை பார்க்க வரதான் செய்வேன், நீ சொன்னாலும் சொல்லாட்டணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு அறிவே இல்லையா மம்மி அப்படிங்கிறாங்க. உன்னை பெற்றுட்டோம்னாட்டி எனக்கு எப்படி அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே ஸ்ருதி சரியான கடுப்பில் இருக்காங்க. ரொம்ப கோவமாக ரூம் பார்த்து போகிறாங்க. பின்னாடி சுதின்னு சொல்லிட்டு ரவி பின்னாடியே போகிறாரு. உடனே விஜயா பார்க்குறாங்க, இந்த பிள்ளைக்கும் அதிக கோவம் இருக்குது, அதே கோவம் தான் அவங்க வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. இந்த முத்து மீனாவும் அவங்கள அசிங்கப்படுத்த போய் தான் என்ன அசிங்கப்படுத்துன்னு நினைக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த முத்து மீனாவும் அவங்கள சபையில் அசிங்கப்படுத்துன்னு நினச்சாங்க, அதனால் வந்து அவங்க ஒரு வாய்ப்பு இதை ஒரு வாய்ப்பை முடித்து அதை செய்கிறாங்க. தயவுசெய்து இந்த முத்து மீனா அந்த வீட்டை விட்டு அனுப்புங்க, அவங்க அனுப்புனா தான் வந்து என் சம்மந்தியும் இந்த வீட்டுக்கு வருவார், அதுபோக அப்போனா அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு ஒரு சுபிட்ச காலம் பிறக்கும் அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் முட்டாள்தனத்திலே பேசிகிட்டு இருக்காத, ஒன்று இந்த நிலைமைக்கு ஆளானவங்க மேலே உங்களுக்கு கோவம் இல்லை, உன்னை காப்பாற்றுற இந்த முத்து மீனா மேலே தான் உனக்கு கோவம் இருக்குல்ல. ஒரு நாள் பாரு, ஒரு வாய் கஞ்சிக்கு இந்த முத்து மீனா வாசலில் தான் நீ நிற்க போகிற பாரு அப்படிங்கிறாங்க. நான் ஏன் நிற்க போகிறேன், என்னை மனோஜ் பார்த்துப்பான், ரவி பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. நீ வந்து அந்த ஈபிக்கு பணம் கட்டுறதுக்கு மனோஜுக்கு ஃபோன் அடித்தேன் தரலண்ணே, ரோஹிணி ஃபோன் அடித்தேன் தரலண்ணே, யார் உனக்கு ரெடி பண்ணி அது இது பண்ணா, முத்து மீனாவும் தானே. இக்கட்டான சூழ்நிலையில் யார் உன் கூட நிற்பாங்கன்னு சொல்லி அப்போ தான் தெரியும். சந்தோஷமாக இருக்கிறபோது ஒரு ஆள் கூட இருக்கிறது முக்கியம் கிடையாது, ஒரு ஆள் கஷ்டப்படும் போது துன்பப்படும் போது நான் உனக்கு சார்பாக நான் இருக்கேன், என்னென்னலாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தோளுக்கு தோள் கொடுக்குறவங்க தான் உண்மையான உறவு. உண்மையான உறவாக அந்த முத்து மீனாக இருக்குன்னு நினைக்காங்க. நீ போலி உறவை நேசிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க, என்றைக்கு அது தெரியுமோ அன்றைக்கி நீ மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுவ விஜயா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதெல்லாம் அன்னைக்கு பார்த்துக்குறாங்க அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே ரோகிணி வந்து இது எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு, ஆண்டி விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலைக்கு வந்து திறப்பாகவே போச்சு, இது உங்களுக்கு நல்ல விளம்பரம் தான், இந்த இடத்துல நடனப்பள்ளி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா டிவிலையும் பேப்பர்லையும் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. டிவிலையும் பேப்பரில் எங்கேம்மா வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு போலீஸ் வந்து இது பண்ணாங்களே, அது பேப்பரில் கூட வந்துச்சு பாருங்கள், செல்லில் கூட வந்துருக்குன்னு காமிக்கிறாங்க. இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏகப்பட்ட விளம்பரம் ஆயிடுச்சு, நம்ம தொழில் ஓஹோன்னு ஓடும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. காலையிலே மறுநாள் எல்லாருமே வேலைக்கு எழுந்திரிச்சு அவங்கவுங்க புறப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜயாவும் கிளம்ப தான். விஜயன் எங்கே போகிறா அப்படிங்கிறேன். ஏங்க நடனப்பள்ளியை வச்சுட்டு நான் அங்கேயே இருக்க முடியும், அங்கே போனால் தானேங்க நான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மனோஜ் காரில் ஏறி போய் அங்கே இறங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்வதி வரும்போதே உனக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன விஜயா நீ சமைச்சியா அப்படிங்கிற, நான் சமைக்கல அந்த புக்காரி தான் சமைச்சா அப்படிங்கிறாங்க. அதான் தெரியுமே நீ நான் சாப்பாடு தானே ஏங்கி போய் கிடக்கேன் கொண்டா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு சேரை போட்டு உட்காடுறாங்க. இன்றைக்காவது யாராவது வருவாங்கன்னு உட்காந்து பார்க்குறாங்க. காலை ஆயிடுது, மதியம் ஆயிடுது, மதியம் சாயந்தரம் ஆயிடுது, ஒருத்தரும் வரலை. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. அதனால் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஜயா இன்றைக்கி எத்தனை பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியாகவே இருக்காங்க. சரி எத்தனை பேர் சேர்ந்தாங்க அப்படிங்கிறாங்க. மூச்சே இல்லை. சரி ரைட்டு ஒருத்தரும் சேரல போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையில் எல்லோரும் புறப்படுதாங்க. அப்பவும் விஜயா ரொம்ப குஷியாக புறப்பட்டு நேராக நடனப்பள்ளியில் போயிருக்காங்க. அன்றைக்கும் ஒரு ஆளும் வரல. ரொம்பவே ஏமாற்றமாக இருக்காங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, பார்வதி ஏன் வரவே இல்லை வைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ நடனப்பள்ளி ஆரம்பித்ததில் வந்து மைனஸ் ஆயிடுச்சு நம்ம தெரில, நீ வந்து இப்போ இபி கனெக்ஷன் மாற்றலை, அது போக பெர்மிஷன் வாங்காமல் போட வச்சது அது என்னது அசிங்கமாயிட்டோ நம்ம தெரில, அது போக நீ வயசாகிட்டுன்னு சொல்லி யாரும் வரமாட்டேங்காங்கன்னு தெரியல, இப்படி இந்த 3 காரணமாக எனக்கு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு வயசுலாம் ஆகலை பார்வதி அப்படிங்கிறாங்க. நீ வேணால் உனக்கு சார்பாக நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம், உண்மை நிலை என்னமோ அதுதானே, உனக்கு வயசானது அது உண்மை நிஜம், அதில் மாற்றிக்கிறதே இல்லை. நீ வேணால் உன் ஆறுதலுக்கு வேணால் ஒன்றும் வரல, எனக்கு வயசாகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், உண்மை நிலை என்ன, உனக்கு வயசாகிடுச்சு இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க. பார்வதி அப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிறாங்க.
விஜயா, நீ பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா நீ முன்னாடியே செஞ்சுருக்கணும். இப்போ செஞ்சா எப்படி நடக்கும்? நடக்காது. கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பெத்து கொஞ்சம் அவனுக்கு சின்ன வயசுல நீ செஞ்சுருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு நிலைமைக்கு ஒரு ஊர் ஊராக ரயில்வேல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் வீட்டை இவனில் பார்ப்பனா வைப்பனா என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. நீ 2 பசங்கள தானே வளர்த்த. அதுவும் மனோஜை மட்டும் தான் கையில் வச்சுருந்த. ரவியை ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்ட. முத்தை வந்து பாட்டி வீட்டுக்கு அனுப்பியிருக்க. நீ இவனை மட்டும் தானே வளர்த்த அப்படிங்கிறாங்க. அவனை மட்டும் நான் அவளை எவ்வளோ செல்லமாக வளர்த்தேன்னு உனக்கு தெரியாதா? அதனால் என்னால் ஒரு பக்கம் போக முடியல. அவனை பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். இப்போ என்னன்னா இந்த ரோகிணி தான் சொன்னாங்க, இங்கே வந்து நடனப்பள்ளி ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவேன்னு சொன்னான். அதனால தான் ஆரம்பித்தேன். பாரு இப்போ ஒருத்தரும் வரல. போகிற போக்க பார்த்தா ரொம்ப சங்கடப்பட்டுரும் போல். இந்த முத்து மீனாவும் வந்து ஈபிக்கு பணம் கட்டியிருக்காங்க. எனக்கு அவங்க முகத்தை பார்க்க அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ தானே சொன்ன, ஒரு ஆள் வந்தால் 2000 வாங்கினாலும் 10 பேர் வந்தால் 20,000 ஆச்சு. நான் வந்து யார்கிட்ட போகணும்? நானே ஏகப்பட்ட பேருக்கு பணம் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு போயிடுவேன்னு சொன்னல. நீ பெரிய ஆளானா எனக்கும் சந்தோஷம் தான். ஆத்திர அவசரத்துக்கு உன்கிட்ட காசு வாங்கிக்கலான்னு பார்த்தேன், வைக்க சொன்னேன். வாடகைன்னு உனக்கு சொன்னாலும் கூட சரி, நீ வாடகை தந்தாலும் தராட்டிலும் நீ நான் என்ன சொல்ல முடியும்? நீ என் ஃப்ரெண்டு. அதுபோக வந்து உன் பிள்ளைகளுக்கு பூரா நீ அத்தனுங்கிற மறுச்சொல்லு சொல்லாதுவா அப்படிங்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. பார்வதி, அப்போ ஆட்களே வராதா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல விஜயா, முதல்ல சாப்பிட விடு அப்படிங்கிறாங்க. சாப்பிடுதாங்க. சாப்பிட்ட உடனே சரி ரைட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிகிட்ட சொல்லிட்டு விஜயா கிளம்புறாங்க. வீட்டில் போய் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. உடனே எல்லாருமே சாப்பிட கூப்பிட்றாங்க. மீனா, அத்தை சாப்பிடுவாங்க, மாமா சாப்பிடுவாங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே எல்லாருமே டைனிங் டேபிளில் போய் உட்காந்துடுறாங்க. விஜயா மட்டும் சாப்பிடாம உட்காந்துட்ருக்காங்க. அப்போ விஜயா சாப்பிடுவா அப்படிங்கன்னா, மனசே சரியில்லைங்க. என் நடன பள்ளியில் ஒருத்தர் கூட சேரலை. எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா? நான் தினம் சாப்பிட்டா மட்டும் போதுமா? என் வாழ்க்கையை நான் ஏன் அடைய முடியாதா? அப்படி இப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேண்டாமலை எழுந்திரிச்சி வராங்க. நீ என்ன சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கியா? டயத்துக்கு சாப்பிட்ணும் கிறக்கம் வந்துடும். உனக்கு ப்ரெஷர் வேறு இருக்குது. டயத்துக்கு சாப்பிட்டு மாத்திரையை போடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடந்துகிட்டே இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. முத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அம்மா சாப்பிடாம இருக்காங்க, நம்ம சாப்பிடுதுமேன்னு சொல்லிட்டு. இன்னும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அத்தை நீங்கள் சாப்பிடுங்க அத்தை, வைங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லி பார்க்குறாங்க. ரோகிணி சொல்லி பார்க்குறாங்க. ஸ்ருதி சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றும் கேட்ட பாடில்லை. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. மொட்டை மாடியில் இருக்கும்போது முத்து அழுதாரு. எல்லோரும் சாப்பிட்டோம், எங்கள் அம்மா இன்னும் சாப்பிட்லையே அப்படி இப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்கள் அம்மாவை வந்து பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறீங்க. உங்கள் அம்மா சாப்பிட்லன்னா வந்து நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் அது எங்கள் அம்மா தானே. எங்கள் அம்மா என்ன ஏசினாலும் பேசினாலும் எங்கள் அம்மாவை என்னால் மறக்க முடியுமா? அதுபோக அவங்க சாப்பிடாம இருக்கிறதுனால தாங்கிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவங்க நடன பள்ளியில் யாரும் சேர்றது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகிட்டுனா என்னங்க செய்கிறது அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்து அழுதாரு. முத்து அழுத பார்த்து, ஏங்க அப்படிலாம் ஆகாது, நாளைக்கு நடன பள்ளியில் 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற. 2 பேரும் சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்ம 2 பேரும் போய் சேர்ந்துருவோம். சேர்ந்துட்டு ஃபீஸையும் கொடுத்துருவோம். ஆளுக்கு 2000 கொடுத்துருவோம். 4000 வந்துடும். அத்தைக்கு வந்து 2 பேர் வந்துட்டாங்க, வருமானமும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஐடியா மேடம். வீட்டில் காசு இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, என்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு 4000 எடுத்துக்கிட்டு நேராக விஜயா நடன பள்ளிக்கு போகிறாங்க. அங்கே விஜயா யாரும் வருவாங்களான்னு தயார் நிலையில் உட்காந்துருக்காங்க. அப்போ பார்வதி கேட்குறாங்க, என்ன காலைல 2 பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நாங்கள் நடன பள்ளியில் படிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, ஒரு 2 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். 2 ஸ்டூடெண்ட் வந்தாங்களா, சரி சரி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. இவங்க தான் அப்படிங்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னா கடுப்பாகிறாங்க. ஏய், நீங்கள் தான் வந்து ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் தான் படிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் சொல்லித் தர முடியாது அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ யாருக்குனாலும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி தான் நடன பள்ளி வச்சுருக்க. அவங்க ஃபீஸ் கொடுக்குறாங்க, நீ சொல்லிக் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நாங்கள் நடனம் ஆடுறோம், யார் சரியாக ஆடுறதா தப்பாக ஆடுதான்னு மட்டுமா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் அவங்க சைடில் ஆடுறாங்க. மீனா சூப்பராக ஆடுறாங்க. முத்து ஏட்டிக்கு போட்டி ஆடுதார். இதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. நிப்பாட்டுங்க, நான் ஆடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. இங்கே கழுத்து பிடிச்சிக்கிடுது. கழுத்து பிடிச்ச உடனே அடையப்பா அடையம்மா அவங்க அங்கே கழுத்து பிடிச்ச உடனே நேராக வலிக்குங்கிறாங்க. அங்கங்கே தடவி பார்க்குறாங்க, முடியலை. வலிங்கிறாங்க. நேராக ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் ஒரு கழுத்தில் ஒரு இது பேண்டேடு மாதிரி மாட்டி விடுதாங்க. இனிமேல் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும். தயவுசெய்து நீங்கள் வந்து இனிமேல் நடனம் ஆட வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நடனம் ஆடினீங்கன்னா நிரந்தரமாக உங்களுக்கு கழுத்து போயிடும். ஏன்னா நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. அதுபோக உங்களுக்கு பேசுகிறதுக்கே சங்கடமாக போயிடும். உணவுங்கிறத நினச்சே பார்க்க முடியாது. உங்களுக்கு குளுக்கோஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி பூஸ்ட் ஏற்ற முடியும். வேறு வழியே இல்லை. அதனால் வந்து நீங்கள் ஒழுங்காக ரெஸ்ட் எடுங்க. இல்லைன்னா உங்கள் உடல்நிலை ரொம்ப மோசமாயிரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, அப்போ நான் இன்னும் நடனமே ஆட முடியாதா அப்படிங்கிறாங்க. நடனமா? நீங்கள் சராசரி மனுஷரால் ஆழ்ந்ததுக்கு நாங்கள் ஏதாவது வழி பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கோம். சரியா, உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுது அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி சுற்றி பார்க்குறாங்க. உண்மையான வயசுனா இவங்க சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்வதி சொல்கிறாங்க, அவங்களுக்கு 65 வயசுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, 65 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ வந்து நீங்கள் நடனப்பள்ளி ஆரம்பிச்சிருக்கேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னா என்ன கணக்கு? இந்த வயசுலலாம் ரெஸ்ட் எடுக்கணுங்க. உங்கள் ஆசையெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே தீர்த்துருக்கணும்.
உங்கள் ஆசையே அடங்காதா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் எங்கள் அம்மா வந்து நடனப் பள்ளியே ஆரம்பிச்சதில்ல. இப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து ரோகிணின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அது உசுப்பேத்துனதுனால தான் இது செய்யணும்னு சொல்லி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இவங்க பையனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவ்வளோ பெரிய பையனை வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக இவரை பார்த்தா கல்யாணம் ஆகிருக்கும். ஆமாம் சார் இது என் ஒய்ஃப் தான் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆகிருக்கும். பேரன் பேத்திலாம் எடுத்த பிறகு இது தேவையாம்மா? சத்தம் கட்டாமல் வீட்டில் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க விட்டுப்புட்டு நீங்கள் ஏம்மா நடனப் பள்ளி வைக்க போகிறேன், அந்த பள்ளி வைக்க போகிறேன், இந்த பள்ளி வைக்க போகிறேன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி பார்த்தியா நான் வந்து ஃபைன்லாம் கட்டி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அலைஞ்சி ஃபைனெல்லாம் அங்கெல்லாம் கேஸெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ என்னன்னா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா எல்லாம் பண்ணது சரி தான். அவன் வயசு நீ கணக்கு பண்ணாம விட்டுட்டியே. நானும் அவசரப்பட்டு விட்டு தந்துட்டேனோ அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி நீனே இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு எல்லோரும் என்னையெல்லாம் நாளைக்கு குறை சொல்லுவாங்க. கொஞ்சம் வயசு பிள்ளைக்காவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாரு உனக்கு வயசான உனக்கு தந்துட்டு இப்போ எல்லோரும் என்னையும் ஏசுவாங்கன்னு வருங்காலங்களில் அப்படிங்கிறாங்க விஜயா கிட்ட பார்வதி. விஜயா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னே அண்ணாமலை சிரிக்கிறாரு. விஜயா இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அங்கே பாரு வயசுக்கேற்ற வேலையை செய்யணும். உன் வயசுலலாம் நடனம் பள்ளி நடத்தி ஜெயிக்க முடியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏங்க நான் பண்ணும்போது நீங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீனே பட்டு திருந்துவோன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். இப்போ பட்டுட்டேன் செத்தனாம திருந்து சரியா? நடனப் பள்ளியும் வேண்டாம், ஒரு பள்ளியும் வேண்டாம். செலவு பண்ண வகையில் போட்டும் விடு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க அதை பண்ணி தான் ஆகணும் வைக்கணும். இது குணமானவொன்னே பண்ணி தான் ஆவேன். இது என் சின்ன வயசு கனவு அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க ஆண்டி சொல்லுறது சரிதானே அங்கிள். அவங்களுக்கு சரியான அப்புறம் பண்ணிட்டு போட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு இன்னும் அம்மா பண்ணக்கூடாதுன்னே டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா. கழுத்தெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா நிரந்தரமாக செயல்படாதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் இவங்க ஓவராக பண்ணியிருந்தா நல்லா இருக்காது. வயசு 65 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் எலும்பு எதுவும் ஊறாது வைக்காது. அதனால் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே எப்படி நான் நடன பள்ளி ஆரம்பிச்சு எப்படி போகாமல் இருக்க முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க அப்போ நீ ஒன்று செய். உன் மருத்துவ செலவுன்னு சொல்லிட்டு ஒரு 50 லட்ச ரூபாய் அவங்க வீட்டில் போய் வாங்கிட்டு வா. நாங்கள் வச்சுக்கிடுதோம். உனக்கு கழுத்து எதானாலும் நாங்கள் வந்து மறுபடியும் உனக்கு வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் யாருங்க இருக்கா? எங்கள் வீட்டில் என்ன அவ்வளோ வசதி இருக்கா? அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல உடல் தான் முக்கியம். பணம் முக்கியம் இல்லை சரியா? சத்தம் ரெஸ்ட் எடுக்க பாரு. ஓவராக பண்ணுனா அப்படின்னு நிரந்தர ஊனமாயிடாத. அதுக்கப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போயுமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரெஸ்ட் எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வாக்கிங் கிளம்புறாரு. பின்னாடியே முத்து போகிறாரு. என்னப்பா நீ வாக்கிங் வரியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அம்மாவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து உன்னையும் மீனாவை நினச்சா அவள் கஷ்டப்படவே பட மாட்றா. ஆனால் நீனும் மீனாவும் அவளை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. விட்ருங்க ஃப்ரீயாக விடுங்க. அவள் வந்து மனசுக்குள்ளே மனோஜ் தான் பெருசாக நினைக்கா. ரவியை பெருசாக நினைக்க ஒன்று நினைக்க மாட்டாடா. அதனால் அவளுக்காக நீங்கள் வந்து மனசை காயப்படுத்திட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எங்கள் அம்மாவுக்கு வேணால் என்ன பிடிக்காம இருக்கலாம். எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கதானப்பா செய்யும். அதனால தான் வந்து அவங்க சாப்பிடாம வைக்காம இருந்தோன்னா கஷ்டமாக இருந்துச்சு. அதான் நானும் மீனாவும் போய் நடனம் கற்றுக்கலான்னு போனோம். அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுப்பா என்னை மன்னிச்சுக்கோப்பா அப்படிங்கிறாங்க. டேய் ஒன்றை மன்னிப்பு கேட்கறதுக்கு என்னடா இருக்குது? அவள் மனசு அவள் சாப்பிடணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நீ நல்ல மனசோட போயிருக்க. அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு யார் என்ன செய்வா? அதுக்கெல்லாம் காரணம் அகந்தான் நீங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் எதுவும் நினைக்கல அப்படிங்க. நான் ஏன்டா நினைக்க போகிறேன்? முத்து எது செஞ்சாலும் அது ஒரு காரியம் இருக்கும். அது ஒரு கருத்து இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுபோக மீனா வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பா. யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டா. இப்போ பாரு இந்த விஜயா வந்து சுத்தமாக மீனாவை பிடிக்கல மாதிரி நடந்துக்குவா. ஆனால் மீனா வந்து விஜயாவுக்கு அடிபட்டோன்னே இனிமேல் நான் வேலைக்கே போகல. அத்தைக்கு கழுத்து சரியான பிறகு தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறா. இப்படி அந்த ரோகிணியாவது சுருதியாவது கேட்குமா? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் மீனா வந்து ரொம்ப இதாக பார்த்துக்கிறா. இதை என்னைக்கு தான் அந்த விஜயா புரிஞ்சுக்க போகிறாளோ அதான் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ பரசு வந்துடுறாங்க. நம்மளாம் கேள்விப்பட்டோம் வீட்டம்மா கழுத்தில் ஏதோ அடிபட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பரசு அது ஒரு திமிரு பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணியிருக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. தங்கச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்க. மீனா கூடவே இருக்கா அப்படிங்கிறாங்க. மீனா பொண்ணு இருந்தால் தான் போதுமே நல்லா பார்த்துப்பாளா அப்படி இப்படிங்கிறாங்க. பார்த்தியா முத்து உன் வீட்டம்மாவுக்கு அவ்வளோ பேர் அப்படிங்கிறாங்க. உண்மையில தான்ப்பா அப்படி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் 2 பேரும் இல்லைனா எனக்கு அப்படி ஒரு பொண்ணு கிடச்சிருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. பரத் சொல்கிறார் நான் கூட அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன் முத்து. இந்த மாதிரி ட்ரெயினில் ஒரு ஆள் விழுந்துட்டாருங்கிறதுக்காக வந்துட்டு அவர் பொண்ணை உன் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்காது சரியாக வருமா அப்படி இப்படின்னு சொன்னேன். மனோஜுக்கு கட்டி வைக்கும்போது கூட அவன் படிச்சிருக்கான் அந்த பிள்ளை படிக்கலையே சரி வருமான்னு பார்த்தேன். ஆனால் அவன் எப்படி தப்பிச்சு போனானோ அதுக்கப்புறம் நீ கல்யாணம் முடிச்ச. உனக்கு ஏற்ற பொண்ணு அந்த பொண்ணு. ஏன்னா நீனும் குணத்தில் கெட்டிக்காரன் அந்த பொண்ணும் கெட்டிக்காரு. என்ன 2 பேரும் படிக்கலை. படிக்காட்டி நீங்கள் 2 பேரும் தங்கம் தான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க அது என்னமோ உண்மை தான். உண்மை இந்த வீடை வந்து தாங்கி பிடிக்கிறது வந்து மீனாவும் இந்த முத்தும் தான். அதை தான் என் விஜயா புரிஞ்சிக்க மாட்டான். இந்த வீட்டுக்கு ஒன்றுமே செய்யாத மனோஜை வந்து பெருசாக பேசுவான். மற்றவங்கள ரொம்ப தாழ்த்தி பேசுவான். இந்த நிலை தான் அங்கே தொடர்ந்துகிட்ருக்கு. அவனும் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படி இப்படிங்கிறான். என் அம்மைக்கு ஆத்திர அவசரத்துக்கு கூட உதவி பண்ண மாட்றான். ஆனாலும் அந்த நிமிஷத்துலேயும் தன்னோட பையனை விட்டு கொடுக்க மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சின்ன வயசுலேருந்தே உங்கள் வீட்டம்மா அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறாங்க.
ஆமாம் பிரசு, அவன் என்னைக்காவது ஒரு நாள் மாறுவான்னு நினச்சேன், மாறவே மாட்டா போலயே அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதெல்லாம் பிறப்புலே வரணும்பா, அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னமும் வந்து அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலைட்ட பரத் சொல்கிறாரு, முத்து சொல்கிறது சரி, விஜயா வந்து சின்ன வயசுலேயே எவ்வளோத்துக்குள்ளே இருந்திருப்பாங்களோ அதே மாதிரி தான் வரும். 5ல் விளையாது 50ல் விளையாதுல அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. உண்மைதான் அப்படின்ட்டு, சரி முத்து நீ பார்த்து போய்ட்டு வா, நாங்கள் வாக்கிங் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. முத்து வீட்டுக்கு கிளம்புறாரு. இவங்க 2 பேரும் வாக்கிங் போகிறாங்க. அப்போ வாசுதேவன் வராரு. என்ன அண்ணாமலை ஸ்டேஷனில் ரொம்ப அசிங்கப்பட்டியா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பெரிய அசிங்கம் இல்லை, எந்த தப்பும் செய்யலை, திருடுனா தான் வந்து வருத்தப்படணும், வேறு ஒன்றுமே இல்லை. என் வீட்டம்மா பெர்மிஷன் வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணிட்டா, அதுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. நாங்கள் சட்டப்படி கோர்ட்டில் பார்த்துப்போம், இல்லை ஃபைன் கட்டிப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக இறங்கி வந்து எங்கள் வீட்டு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சி பார்க்கல. உன் பொண்ணு என் வீட்டில் வாழ்கிறா சரியா அப்படிங்கிறாங்க. உடனே ஓ என் பொண்ணை அதை வச்சு ஏதாவது நெருக்கடி கொடுப்பியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் நெருக்கடி கொடுக்க போகிறேன், உன்ன மாதிரி திறத்தாலும் வந்து இறங்க மாட்டேன். உன் பொண்ணு உனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாலே எங்கள் விஷயத்தை திரடாதங்க, உங்களுக்கு அறிவே இல்லையான்னு கேட்டாலே அதில் விட நீங்கள் திருந்த வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் திருந்தணும் பாரு, எண்ணி 1 மாதத்தில் என் பொண்ணை பிரித்து என் வீட்டுக்கு கூட்டி போகிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எண்ணி 1 மாதமா, 1 வருஷமும் இல்லை, ஒரு நூற்றாண்டு தான் எடுத்துக்காங்க. உன் மோளை வந்து உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வேணால் கூட்டி போக முடியும், நிரந்தரமாக கூட்டியே போக முடியாது. என்ன சுருதி அப்படி பொண்ணு இல்லை, என் பையனும் அப்படி பையன் கிடையாது, ஒரு கிழமை அது நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் பிளான் என்கிட்ட இருக்குது, நான் செய்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. நீ என்ன பிளான்னாலும் பண்ணு, என்ன அதை எதிர்கொள்கிறதுக்கு முத்து என்னோட இருக்கான், என் பையன் முத்து, நீ என்ன பண்ணாலும் தவிடுபடி ஆக்கிடுவான் அப்படிங்கிறாங்க. அந்த முத்து வெளியே இருந்தால் தானே நான் அந்த பிளான் பண்ணும்போது அவன் உள்ளே இருப்பான் அப்படிங்கிறாங்க. நீ உள்ளே இருப்ப, அவன் உள்ளே வைக்கிற மாதிரி இருந்தால் நீ இங்கே இருக்க மாட்டான், மண் உள்ளே இருப்ப அப்படிங்கிறாரு நம்மளை. உடனே என் பரசு சுமர் அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்தில் வேலை பார்த்தவன் பரசு, இன்னும் ஆஃபீஸராக இருந்து சார் ஒன்று அக்கௌண்ட்டு கிடந்தோம், நம்ம 2 பேருமே ரிட்டையர்ட் ஆகிட்டோம், நம்மளுக்கு இளையவன். அதுபோக வந்து பணம் துமுறுலையும் அதிகாரி பதவியிலையும் பதவியில் இருக்கவங்க துமுறுலையும் பேசிக்கிட்டு இருந்தால் நான் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருப்பேனா? ஒரு அளவு தான், இதுக்கு மேலே என் பையங்களுக்கோ என் வீட்டுக்கோ ஏதோ இடைஞ்ச பண்ணேன் அப்படின்னா முத்து எதுவும் செய்கிறானா செய்யலையா, அப்புறம் நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன நம்மளை வயசான காலத்தில் உனக்கு இவ்வளோ பேச்சா அப்படிங்கிறாங்க. உனக்கே இவ்வளோ லஞ்சம் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு ஊர் ஊரே ஏமாற்றி கழித உனக்கே இவ்வளோ திமிரு இருந்தால் லஞ்சமே வாங்காமல் நேர்மையாக வாழ்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பாரு, உச்சக்கட்ட அசிங்கம் ஒன்று பண்ணுவேன், அந்த அசிங்கத்தில் என் பொண்ணு என் வீட்டில் இருப்பாள், நீங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு, நாங்கள் காத்திருக்கோம், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ அரசு கேட்குறாரு வாசுதேவனை, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சார், நீங்கள் பெரிய ஆஃபீஸராக வேலை பார்த்தவங்க, பெரிய பணக்காரங்க, உங்கள் தன்மையில் இருங்க, உங்கள் பொண்ணை அந்த வீட்டில் தான் கட்டி கொடுத்துருக்கீங்க, உங்கள் பொண்ணை வந்து நல்லவங்க வச்சு பார்த்துக்குறாங்க, நீங்கள் நியாயப்படி பாராட்டணும், பாராட்டட்டும் பரவாயில்லை, இந்த குடும்பத்தினுடைய பேரை கெடுக்கணும் வைக்க நினைக்கிங்க அப்படிங்கிற. ஆமாம், பெரிய இது ராஜ குடும்பம், இந்த பேரை நான் கெடுக்கிறேன், நான் எவ்வளோ செல்வாக்கான ஆள் தெரியுமா, கேரளாவில் எனக்கு எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்குது தெரியுமா, கௌரவத்துக்கு தான் இந்த ரயில்வே வேலை பார்க்கேன், ஆனால் வந்து இன்னும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி என் பொண்ணை வந்து உன் பையனை வச்சு கவர் பண்ணி கூட்டி போயிட்டேன். என் சொத்தையும் இப்போ ஆட்டையை போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, அது நடக்கவே நடக்காது. என் சொத்தை என் மருமகனுக்கும் என் மகளுக்கும் கொடுப்பேன், ஆனால் என் வீட்டில் இருந்தால் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உன் சொத்துக்கு யாருக்கே வேணும், என் பையன் உழைச்சி சாப்பிட்டுக்குவாமியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நல்லா உழைச்சி சாப்பிடுவான், அந்த சமையல் பண்ணுறதுக்கு போகிறான், ஒரு மாதத்துக்கு 12,000 கொடுக்கணுவான், ஒரு நாளைக்கு 400 அந்த 400 வச்சு வந்து எள்ளு புண்ணாக்கி வாங்கி கூட திங்க முடியாது, ஒரு மாட்டுக்கு கூட ஆகாது அப்படிங்கிறாங்க. மாட்டுக்கு ஆகுதோ மனுஷனுக்கு ஆகுதோ அந்த பணம், அதை வச்சு என் பையன் பொழைச்சிப்பான், உன் தரிசனம்லாம் அவனுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதை என் மாப்பிள்ளை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே டேய் வாசுதேவா, அது என் பையன்டா அப்படிங்கிறாங்க. என்ன நீ ஏடா ஓடான்னு பேசுகிற அப்படிங்க, எனக்கு இளையவன் தானடா அப்படிங்கிறாங்க. வாசுதேவன் சரியான அசிங்கமே இருந்தாலும் கிளம்பிடுறாரு. அண்ணாமலை, முத்து வந்து கோவம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா உன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நானும் பொறுத்து பார்த்துட்ருக்கேன், அந்த வாசன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான், சாது முரண்டா காடுக்குள்ளே அதெல்லாம் பிரசு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொன்னால் சரி வந்துடுவான் அப்படின்னுட்டு இருக்காங்க பிரசு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீங்கள் முத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாத பிரசு, சொன்னால் டைரெக்டாகவே இவங்க போய் பூசை கொடுக்கணும்னு நினைப்பான். ஏற்கனவே எங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதில் வந்து அவன் ரொம்ப கடுப்பில் இருக்கான். மீனாவும் நான் சொன்னதுனால ரொம்ப பொறுமையாக இருக்கான். இனிமேல் வந்து முத்தை வந்து அப்படி நாசுக்காக கொண்டு போயிடணும். அந்த அண்ணாமலை பையன்னா யாருன்னு நிரூபிக்கணும். அதுபோக இந்த வாசுதேவன் எந்த எல்லைக்கு தான் போவான்னு பார்ப்போமே, நம்ம பொறுமையிலே அதை எதிர்கொள்வோமே அப்படிங்கிறாங்க. உடனே பரத் சொல்கிறாரு, அதுவும் அப்படி தான், அங்கே பணம் இருக்க துமுறில் ஆடுதாரு, என்றைக்காவது ஒரு நாள் இயல்பு நிலைக்கு வந்துட்டான் ஆகணும் நம்மளை. சரி ரைட்டு, ரொம்ப நேரம் நடந்துட்டோம், கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்புமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலை சுருதியோட அம்மா வராங்க. என்ன சம்பந்தி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் வந்து இங்கே வந்து இதில் வந்து பார்க்கில் வந்து பேசி இது பண்ணிட்டு போகிறாரு, நெருக்கடி கொடுத்துட்டு போகிறாரு, இல்லை நீங்களும் எதுவும் பேசுவீங்கன்னு சொல்லி தான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க.
சம்மந்தி அவர் வந்ததெல்லாம் தெரியாது, நடந்ததை மன்னிச்சுக்கோங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒவ்வொரு முறையும் ஏதாவது பண்ணிட்டு இப்படி தான் சொல்கிறீங்க, மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் உங்களுக்கு என்னம்மா பாவம் செஞ்சோம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் பொண்ணை வந்து உங்கள் பையன் வந்து காதல் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களா, அதனால் கோவத்தில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என் சம்பளத்தையும் பிடிச்சம் பண்ணி வச்சார். இப்படி ஒவ்வொரு விஷயமா பண்ணிகிட்ருக்கேன், அவருக்கு என்ன செஞ்சேன்? நான் என்ன வயசுக்கு மூத்தவங்கள வந்து வணக்கம் போடுவேன். பெரிய ஆஃபீஸராக இருந்தாலுமே நான் கவுந்துக்கிட்டு போயிட்டுருப்பேன். இதான் நடந்தது. உங்கள் வீட்டுக்காரனுக்கு நான் வேலை பார்க்கும்போது வணக்கம் போடலைங்கிறது ஒரே காரணத்துக்காக என் சம்பள பணத்தை நிப்பாட்டி வச்சு, என் பென்ஷன் பணத்தை நிப்பாட்டி வச்சு என்னை பாடாப்படுத்தி அப்படியும் கூட நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு அவரை கூப்பிட்டேன். அவன் என்ன அசிங்கமாக பேசுனனால என் பையன் வந்து முத்து கை நீட்டுற மாதிரி போச்சு. இதில் வந்து என்ன மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன எல்லாமே பண்ணுறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணுறாரு. உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் வாழுது. உங்கள் பொண்ணை நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் குறையா நடத்துகிறோமாம்மா? ராசாத்தி மாதிரி தான் அங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இதை மட்டும் சொல்லாதீங்க. படுக்க கூட ரூம் இல்லாமல் வந்து என் பொண்ணு மொட்டை மாடிலாம் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒரு காலம் சொல்லலாமா? அந்த பொண்ணு தான் மொட்டை மாடியில் படுக்கணும்னு சொல்லி ரவியை கூட்டி போய் படுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் வீட்டுக்காரும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுதீங்க பார்த்தீங்களா? அந்த விஜயாவும் வந்து உங்களை வந்து அவ்வளோ மரியாதை வச்சுருக்கான். எந்த விஷயம் பண்ணாலும் என் பணக்கார சம்மந்தி சுதீரோட அம்மா வரேன்னு சொல்லி பண்ணுறா. நீங்கள் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது இப்படி பண்ணுறீங்க பாருங்கள் அப்படின்னுட்டுருக்காங்க அண்ணாமலை சுதாகிட்ட. சுதா சொல்கிறாங்க, சம்மந்தி இனிமேல் இப்படி நடக்காது, விடுங்க நான் எப்படினாலும் எங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம், இறங்கி தானே போகணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் என்றைக்குமே அதை சொல்லலாமா, ஆனால் வந்து உங்கள் வீட்டுக்காரர் மட்டும் இப்படி எதுவும் தேவையில்லாமல் பண்ணாதாங்க, அதை மட்டும் பார்த்துக்கிட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் முத்து வராரு. என்னப்பா அந்த சுதா இப்போ என்ன பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு. சுதாக்கு தானெலாம் பேசாதப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பலகுரலோட அம்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி தான்ப்பா ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு இப்படி அவங்க சமரசம் பண்ணுவாங்க. வர கோவத்துக்கு நான் ஏதாவது அவனை பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து நீங்களும் வந்து மீனா வந்து சொன்னதுனால நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு உடம்புக்கு முடியல, இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொன்னோன்னே அவங்க வீட்டிலேயே இருக்கிறாங்க. பார்வதி வீட்டுக்கு நிறைய பேர் தேடி வராங்க. இந்த மாதிரி நடனம் சொல்லிக் கொடுப்போன்னு சொன்னீங்களா, சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்களா அப்படி இப்படின்னு கேட்டு வராங்க. உடனே விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. விஜயா உனக்கு உடம்புக்கு முடியாமல் போயிட்டு அது போக வந்து நீ நடனமே ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், ஆனால் ஏகப்பட்ட பேர் தேடி வராங்களே அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, நான் வீட்டில் வர்றதே எங்கள் வீட்டுக்கு என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கல, அதுபோல் டாக்டர் வேறு நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என்ன செய்ய முடியும், நான் பண்ண முடியாதுல்ல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா நான் தப்பாக நினைக்காத, அவன் மருமக தான் நல்லா ஆடுதாலாம், பேசாமல் அவளை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்க. யாரை? இந்த மீனாவையா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவள் நல்லா இருக்கிறதுக்கு நான் வந்து செய்யணுன்னா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே பார்வதி நினைக்கிறாங்க, இவங்ககிட்ட சொன்னால் வேலை கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை நான் கார் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் என் வீட்டு வரைக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை எதுவும் செய்தா அப்படிங்கிறாங்க. பாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிக்க, மீனா நீ என் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. மீனாவையும் கூப்பிட்றாங்க. மீனாவும் போகிறாங்க. ரெண்டு பேரையும் வர சொல்லிக்கிங்க என்னத்தை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பாப்பா அந்த நடன ஸ்கூலை வந்து நடத்தணும், அது சொன்னதாக தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு தான் உடம்புக்கு முடியல அத்தை அப்படிங்கிறாங்க. அம்மாட்ட பேசலை, நடன ஸ்கூல் வச்சாச்சு சரியா, ஃபோட்டோஸ் மட்டும் மாற்றிட்டு உங்கள் வீட்டம்மாவே நடத்தட்டுமே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. மீனா நீ ரொம்ப சூப்பராக வைக்கிற. நான் விசாரித்து பார்த்தோம் தங்கச்சிட்ட ஒரு வாட்டி, எங்கள் அக்கா வந்து சின்ன வயசில் நடனம் ஆடுவா, என்ன எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யலை வைக்கலங்கிறான். நீ பூ வியாபாரம் பார்த்துருக்க, நடனமும் சொல்லி கொடுத்துருக்க, அது எனக்கு தெரியும், அதனால் நீ வந்து நடத்து இதை, நிறைய ஸ்டூடெண்ட் வராங்க, அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் சரியா. நடன ஸ்கூல் வச்சதாக இருக்கட்டும், இபி கணேசனையும் வந்து கடைக்கரண்டுக்கு மாற்றியாச்சு, இன்னும் மறுபடியும் கணேசனை வந்து மாற்றணும்னு சொல்லி மனு கொடுத்து மாற்றுறது அது ஒரு சிரமம், அதுக்கு தனியாக பணம் கட்டணும், இப்படிலாம் இருக்குது. அதனால் வந்து நீ என்ன செய்ய, நீனே நடத்து, மாத வாடகை நீ வந்து விஜயாட்ட நான் வாங்கிக்குதோம்னு சொன்னேன், நீ எனக்கு தரவே வேண்டாமா சரியா, இபி கரண்ட் பில் மட்டும் கட்டிக்க, ஏன்னா நீ வந்து காலையில் தானே சொல்லிக் கொடுக்க போகிற, அத்தைக்கு ஒரு ரூம் மட்டும் கொடுத்துரு, காலையில் நடத்து, இல்லை மொட்டை மாடியில் நடத்திக்க, ஏன்னா நான் இருந்துக்கிறேன், நீ வந்து போன பிறகு நான் பயன்படுத்திக்கிறேன், என்ன இருக்குது, நான் ஒத்தியில் தானே இருக்கேம்மா, இந்த வீடு வந்து நாளை பின்னே நான் வந்து யாருக்கு கொடுக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், நீ பெற்ற பிள்ளைகள் மாதிரி நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் தந்துட்டு நான் கடைசி காலத்தில் கண்ணை மூட போகிறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, முத்து அப்படிலாம் பேசாதங்க அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த சென்டரை வந்து அவள் நடத்தட்டும், சொன்னா சூப்பராக இருக்கும், இவளுக்கும் கொஞ்சம் வயசு, மீனா வந்து சைக்கிளில் போனவா பைக்கில் போகிறவா நல்ல சித்து பிள்ளையாக இருக்கா, அதனால் எல்லாம் சொல்லி கொடுத்துருவா வச்சுருவா அப்படிங்கிறாங்க. அத்தை என்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க. நீ ஆடும்போது தான் நான் பார்த்தேனே, அவ்வளோ நளினமாக ஆடினேன், கண்டிப்பாக பண்ணிடுவேன்,
உங்கள் அத்தைக்கிட்டையும் சொன்னேன். ஆனால் உங்கள் அத்தைக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்காரு. எங்கள் அம்மாவுக்கு மீனா நடத்துறது விருப்பம்னு சொன்னா தான் நான் ஆச்சரியப்படணும். எங்கள் அம்மாவுக்கு மீனா நடத்துறது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்பவும் மீனாவை வந்து அவங்க வந்து மட்டம் தட்டிட்டு தான் இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா இதை நடத்தட்டும்னு சொல்லும்போது எங்கள் அம்மா கண்டிப்பாக அவளால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா முடியாதுன்னு சொன்னால் முடிச்சு காட்ட வேண்டியது மீனாவோட கடமை. என்னுடைய இது இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக அந்த மீனா நடத்துவத அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடத்தணும், நாளையிலேருந்து நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, இந்த டிஜிட்டல் போர்டை மட்டும் மாற்றணும். விஜயா முகம் இருக்குல்ல, அதில் வந்து மீனா முகத்தை மாற்றணும். அதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எடுத்த போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க. ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்து கொண்டு ஓட்டுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. எப்பா இன்னுமே அம்மா நடத்தின நடன பள்ளியை வந்து மீனா தான் நடத்த போகிறா அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணாமலை சிரிக்கிறாங்க. மீனா நடத்திடுவாளாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நல்லாவே டான்ஸ் ஆடுவாளாம், கல்யாணத்துக்கு முன்னாடி பரதநாட்டியம்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான்ப்பா யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லவே இல்லையடா அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரிலப்பா, சீதா தான் வந்து பார்வதி ஆண்டிகிட்ட சொல்லி கொடுப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்குறாங்க. ஆமாம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன் வச்சேன், எனக்கு பொருளாதார நிலைமையிலும் எனக்கு உயர்வாக இல்லை அப்படிங்கிறனால ஒன்றுமே செய்ய முடியலமாமா, அதுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவ்வளோதான், நம்மளுக்கு விதிக்கப்பட்டது இதுதான்னு சொல்லிட்டு இப்படி விட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பூ வியாபாரம் பார்க்க போனேன், அதுக்கப்புறம் அதே மாதிரி எனக்கு நடனம் தெரியும்னா நடன கிளாஸ் நான் வச்சு கொடுத்துருப்போம்ல அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எங்கே மொட்டை மாட்டில் வச்சு கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறாங்க. எங்கேயும் வச்சு கொடுத்துருப்பேன், இதெல்லாம் இரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ அந்த நடன கிளாஸ் நடத்துங்க வை அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இவ்வளோ நடன கிளாஸ் நடத்தினா வீட்டில் யாருங்க சமைப்பா வைப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உலகத்தில் 1000 பேருக்கு 1000 பிரச்சனை இருக்குது, இந்த விஜயாவுக்கு வந்து சாப்பாட்டு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை, என்ன சாப்பாட்டுக்கு வேணால் ஆள் வச்சுருவோம் விஜயா, வாயை மூடிட்டு அமைதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க பார்வதி நடத்த சொன்னாலும் நடத்த விட மாட்டேன், என் பேரில் வச்சதை எப்படி நடத்த முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன விஜயா சவுண்ட் விட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி நீ வந்து கிளாஸ் நடத்துறதுக்கு அவளுக்கு கொடுக்கணும்னு சொன்னியா வீட்டை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என் பேரில் நடத்துன்னு தந்துட்டு நீ எங்கே கொடுத்தா என்ன எப்படி சம்மதிப்பேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன அக்ரிமெண்ட்டாக போட்டு தந்திருக்கேன், அந்த உனக்கு தந்துட்டு வேறு யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மீனா கொடுக்க தான் போகிறேன், அவள் பாட்டு நடத்திட்டு போகட்டும், யாரோ நடத்துறதுக்கு என் பிள்ளை மீனா நடத்திட்டு போகுது அப்படிங்கன்னா பெத்த பிள்ளை மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அத்தைன்னு தான் கூப்பிடுதான் முத்து, அப்போ அது என் மொக தானே, என் மொழுக்கு நான் ஏதாவது செய்ய தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. அண்ணாமலை சொல்ல ரொம்ப நன்றி பார்வதி அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்ன நன்றி இருக்குது, விஜயா நடத்தும் போது என் வீட்டை எடுத்துக்கான்னு சொன்னேன், விஜயாவால் நடத்த முடியல, அவன் மருமகளுக்கு நான் கொடுக்குறேன், இதில் என்ன இருக்குது, விஜயானா வாடகை வாங்கியிருப்பேன், மீனானா வாடகை வேண்டான்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லை அம்மா சொன்ன வாடகை நான் தந்துடுறேன், உங்களுக்கும் கஷ்டம் வேண்டாம், ஒரு வீடை கொடுத்துருக்கீங்க, நாங்கள் அதுக்கு பிரயோஜனப்படுத்தணும்ல, அதுக்குள்ளே தேய்மானத்துக்காக நாங்கள் பணம் தரணும்ல அப்படிங்கிறாங்க. முத்து ₹1 தர வேண்டாம், நீங்கள் நல்லதெல்லாம் சரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வராங்க, சூப்பர் யோசனை மீனா, நீங்களே நடத்துங்க சூப்பராக இருக்கும், நானும் முடியல வந்து மட்டும் கற்றுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா நீ வந்து குத்துவிளக்கு ஏற்றலை வைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இப்போ பாரு, இப்போ பாரு அந்த நடன பள்ளியே உனக்கு சொந்தமாயிட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா சிரிக்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு, அதை விட ரோகிணிக்கு பயங்கர அள்ளு தட்டுது. உடனே ஆன்ட்டிங்க பாருங்கள், இந்த நடனப்பள்ளியை மட்டும் இந்த மீனா நடத்துனாங்க அப்படின்னா அந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதையே இருக்காது, எப்படியாவது செஞ்சு இந்த நடனப்பள்ளி நடத்துறதை தடுத்தே தீருங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா இதை ஏதாவது பண்ணி பெட்டிஷன் போட்டு தடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே ஆன்ட்டி இதை எப்படி பண்ண முடியும்னு தெரியலையே, நான் வேணா ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நடனப்பள்ளி வச்சவங்கள வந்து அதை தடை பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு நடனப்பள்ளி அது ஏற்கனவே அவங்க எங்கேயாவது பயிற்சி எடுத்ததுக்கு சான்றிதழ் எதுவும் வச்சுருக்காங்களா, அது அவங்களுக்கு முன்னனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் இருந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ முன்னனுபவம் இல்லாதவங்க ஏமாத்துறதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுங்க, அதை அவங்க ஆய்வு பண்ணுவாங்க, ஆய்வு பண்ணிவிட்டு இல்லைன்னா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அதே மாதிரி பண்ணும்போது அதிகாரிகள் வந்து செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நடனத்தை பற்றியே தெரியாமல் நடனப்பள்ளி எடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சர்டிஃபிகேட்டை காமிக்கிறாங்க. அப்படின்னா நானும் நடனத்தை முறைப்படி படிச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு சான்று இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் எல்லாருமே வந்து முகநொந்து போகிறாங்க. இந்த சூழ்நிலையை வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வருது. இதை கேள்விப்பட்ட விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் பயங்கர ஆப்பாக இருக்குது. ஆகா அந்த மீனா வந்து சான்றிதழ்லாம் வச்சுருக்காங்க, நம்ம தான் தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.